நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டீங்க. நான் உங்கள்கிட்ட 2-3 கேள்வி கேட்குறேன். ஒன்றும் பெரிய கேள்வி இல்லை. விளையாட்டு வீரர்லாம் வரணுங்கிறதுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க அந்த விளையாட்டு வீரர்களுக்கு? இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வந்திருக்கிறீங்க? இதை நீ எப்படி மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க? நான் 22 வருஷமா ஃபுட்பால் விளையாண்டுருக்கேன். எனக்கு 11 வயசுல நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்கூல் பிடி டீச்சர்ஸுங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. என்னோட கோச் மிஸ்டர் எஸ் மாரியப்பன், அவங்க தான் எனக்கு கோச் பண்ணாங்க. ஸ்கூல் பிடி டீச்சராக இருந்து சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிறது பார்த்தோன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே நல்ல ஸ்டேடியம்ஸ் இருக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு கோச்சஸ் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த காலத்து பிள்ளைங்க ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுறது, டிசிப்ளினாக இருந்தால் ஒலிம்பிக்ஸில் நிறைய மெடல்ஸ் அடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுறோம் சார். இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த ஃபோனை பார்த்து அதிலே டைம் வேஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க? ஃபோன்லேருந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து என்னோட ரொட்டீன் எப்படி இருந்திருக்குன்னா, ஸ்கூலுக்கு போகணும், வந்துட்டு கிரவுண்டுக்கு போகணும், ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வரணும், அடுத்த நாள் ஹோம்ஒர்க் பண்ணுறது, திருப்பி காலைல எழுந்து ப்ராக்டிஸ் போகிறது, ஸ்கூலுக்கு போகிறது, இப்படி தான் என்னோடய ரொட்டீன் 13 வருஷமாகவே இருந்திருக்கு. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் எல்லாருக்குமே அதான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் குவிட் பண்ணாமல் உங்கள் ட்ரீம்ஸை நோக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ரீச் பண்ணிடுவீங்க. இப்போ பண்ணியிருக்கிற அரசு கவர்மெண்ட் உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இது பண்ணியிருக்கு. இதை விட நீங்கள் வேறு ஏதாவது அதிகமாக எதிர்பார்க்குறீங்களா? கவர்மெண்ட் இப்படி செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற யோசனை கூட நீங்கள் சொல்லலாம். யாரும் பயப்படாமல் கூச்சப்படாமல் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற எல்லாமே உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க சார். எங்களுக்கு எல்லா ஸ்கீம்ஸுமே ரொம்ப அருமையாக பண்ணுறீங்க. இதுக்கு மேலே எதிர்பார்க்கறதுக்கு பண்ணிட்டு இருக்கிறத குறைகள் தான் சொல்லலாம். குறைகள்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க சார். ஆக்சுவலாக அக்வாட்டிக் ஸ்டேடியம் மட்டும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கட்டி நான் நிச்சயமாக சொல்கிறேன், அக்வாட்டிக்ஸ்லேயும் நல்ல ஒரு நம்ம அண்ணா சொன்ன மாதிரி நாங்கள் 36 ஒலிம்பிக்ஸில் நிச்சயமாக நாங்கள் மெடல் பண்ணுவோம் சார். நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்தை பண்ணி கொடுப்போம். நம்பிக்கையோடு இருங்க.